I'm tired of adulting. Cold coffee. So, in the video is about an attempt to fix my life, and the first step to fixing life is actually fixing my mind and my nervous system. என்னோட மைண்ட் இஸ் ஆக்சுவலி ஃபயர்ட் அப். ஐ ஆம் டையர்ட் ஆஃப் அடல்ட்டிங். ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸாஷனோட எனக்கு மென்டல் எக்ஸாஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதை நான் காஃபி குடிச்சிட்டு பேசக்கூடாது தான். பட் ஐ நீட் சம்திங்கில் ஃபிக்ஸிங் மை மைண்ட் ஃபர்ஸ்ட். எல்லா கோவத்தையும் எனக்குள்ளே இருக்க ரேஜ் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் வந்து இன்ஸ்டாகிராம் மேலே தான் இன்றைக்கி திணிக்க போகிறேன். அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹியர் இட். சில மந்த்ஸாக வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். அண்ட் ஹவு தட் சேஞ்ச் மீ அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். A2Dயோட இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணுற வீடியோ பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ. இன்ஸ்டாகிராம் டெலிஷனை பற்றி அவர் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா he is not going to delete it. அவருக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு கன்சிடரபிளான ஒரு யூசர் பேஸ் இருக்காங்க. அவர் டெலிட் இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு நெரேட்டிவை புஷ் பண்ணுறாரே தவிர அவரால் அதை டெலிட் பண்ண முடியாது. அதுக்கும் நான் ரீசன் சொல்கிறேன். தட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ப்ரீவியஸாக இன்ஸ்டாகிராம் பில்டு பண்ணவங்க, வாட்ஸ்அப்பை பில்டு பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து தே ஹேட் பீப்புள் இன் தேர் மைண்ட். மக்களுக்காக நம்ம இந்த பிளாட்ஃபார்மை பில்டு பண்ணுறோம், மக்கள் எங்கே இருந்தாலும் கனெக்ட் பண்ணணும், மக்கள் தன்னோட க்ரியேட்டிவ் சைட்ஸை ஷேர் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு தான் ஒரிஜினல் க்ரியேட்டர்ஸ் ஹேட் தேர் விஷன். தென் தலை வந்தார், உள்ளே வந்துட்டு அதெல்லாம் முடியாது, எப்படி இது இப்படி இருக்கலாம், இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதை எடுத்து எப்படி நம்ம வந்து இன்னும் நிறையா காசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்ரீடுனால இப்போ இன்ஸ்டாகிராம் இஸ் evolved or morphed into something beyond our comprehension. This is a monster. அது வந்து இண்டிவிஜுவல் பர்சனை ஷேப் பண்ணலை. இட்ஸ் ஷேப்பிங் அப் கண்ட்ரீஸ், இட்ஸ் ஷேப்பிங் அப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அஜெண்டாஸ். எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கண்ட்ரீஸும் ரொம்ப ஒரு ரிலீஜியன் சார்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க கண்ட்ரீஸில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் அவ்வளோ கிராண்டியுலர் ஸ்கேலுக்கு போக இஷ்டம் இல்லை. கம்மிங் டு ஆர் காமன் பீப்புள் லெவல், டிக்டாக் நம்ம கண்ட்ரியில் பேன் ஆச்சு. தட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட் திங். பட் இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணலை. ஏன்? பிகாஸ் மணி. இன்ஸ்டாகிராம் லாபிஸ் கவர்மெண்ட்ஸ். இந்தியா, சைனா இவங்கெல்லாம் வந்து ஓவர்லி பாப்புலேட்டட். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வி ஆர் பீப்புள் வித் அவர் ஓன் மைண்ட். கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ் டு தெம். நான் வந்து கார்பரேஷன்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, கவர்மெண்ட்லேயும் தான் நான் சொல்கிறேன். வி ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ் வித் ஃபீலிங்ஸ். நடமாடும் நம்பர்கள். ஜக்கர்பர்க்குக்கு தான் க்ரியேட் பண்ண மான்ஸ்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் தன்னோட பசங்களையே அந்த ஆள் வந்து சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே வச்சுக்க விடாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம இங்கே நம்மளோட குழந்தைய வந்து டிஸ்பிளே போட்டு ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். த ப்ராப்ளம் இஸ் நாட் யூ ஆக்சுவலி. த ப்ராப்ளம் இஸ் ஹவு ஈவில் ஒன் பர்சன் கேன் பி. லைக் ஒரு பில்லியனரோட ஈவில் க்ரீட் கலெக்டிவ்லி என்டையர் ஹியூமனிட்டி சஃபர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். இது நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தான் அது நடந்துகிட்ருக்கு. இன்ஸ்டாகிராம் எம்ப்ளாயீஸ் பீப்புள் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ், ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யார் நீங்கள் படத்தில் மூவிஸில், ஹாலிவுட் மூவிஸில் பார்ப்பீங்க, வருஷக்கணக்காக ஒருத்தவங்க வந்து ஹியூமன் பிஹேவியரில் ட்ரெயின் ஆகிட்டு உன்ன மாதிரி லட்சம் பேரை டெய்லி பேசிஸில் பார்க்குற ஒரு ஆள், அந்த ஆள்கிட்ட உன்னோட வேலையை காட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியாதுல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை எம்ப்ளாய் பண்ணி டாப் மேனேஜ்மெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கு. அப்போவே அதில் தெரிய வேணாமா உங்களுக்கு? நிறைய கேசஸ் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்திருக்கு. நம்ம முதல்ல இவங்களெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறது நிப்பாட்டணும். முன்னாடி தான் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் இல்லை. நீ ஃபோனில் எல்லாத்தையுமே ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்க. இப்போ ஒரு ரீலை நான் டிஎம் பண்ணுறேன், இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா அதுக்கு கூடவே இருக்கிற டெக்ஸ்ட்டு நல்லா ரீட் பண்ண முடியும். அந்த ரீல் என்ன மாதிரின்றது எனக்கு ஆல்ரெடி அந்த க்ரியேட்டர் போட்ட டேக்கில் வச்சு தெரியும். அப்போ வந்து இவங்க இந்த கண்டென்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பர்சனாவை பில்டு பண்ணுது. இட்ஸ் பில்டிங் டேக்ஸ் அபவுட் யூ. இட்ஸ் லேபிளிங் யூ ஆஸ் அ பர்சன். என்னோட ஏஜ், என்னோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோடய ஹாபீஸ், என்னோடய லைக்ஸ், என்னோடய ஷேர்ஸ், என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அழகாக இப்படி ஒரு பர்சனாவை பில்டு பண்ணுது. என்னை வச்சு இன்ஸ்டாகிராம் பில்டு பண்ண பர்சனா. ஸோ ஐ ஆம் திஸ் ப்ராடக்ட் நவ். இந்த பர்சனாவை தான் கார்பரேஷனுக்கு இட்ஸ் கிவிங் அப்.
பாருங்கள், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த பர்சனாக தான். கோ, நீ என்ன புஷ் பண்ணுறியோ பண்ணிக்கோ. அவள் மைண்டை மாற்று, அவளோட வீக்னஸை பிடி, அவளோட டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் திங்ஸையும் நோட் பண்ணி அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை கொடு. ஷீல் பை யோர் ப்ராடக்ட். I'm saying this an example. If somebody bullies about my skin, there are 3 options. I can embrace my skin tone and அதை வச்சே என்னால் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். I can choose to be neutral. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ, எனக்கு தேவையில்லை, என் ஸ்கின் கலர் இது தான், என்னால் மாற்ற முடியாது, நான் இப்படி தான். I can go into withdrawal mode, denial mode, suffering mode, இந்த மாதிரி போயிட்டு என்னோட இதை வந்து நான் ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த 3 ஆடியன்ஸில் யாரை முதல்ல வந்து பிஸ்னஸ் ஆளுங்க பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? The third one, right? Because she's desperate. She wants to change. ஏன்னா இந்த சொசைட்டினால் அவள் வந்து she was victimized. அவங்களுக்கு நான் எல்லாத்தையுமே செல் பண்ண முடியும். ஃபேஸ்புக் உள்ளேருந்து ஒரு விசில் ப்ளோவர் இருப்பாங்க. ஒரு லேடி உள்ளே ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்க. உள்ளே நடக்கிற அன்எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வே ஆஃப் கலெக்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த லேடி. அதில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு டீனேஜ் பொண்ணு அவளோட செல்ஃபியை எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு உடனே அவள் டெலீட் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு ஃபுல்லாக மேக்கப், ஸ்கின் கேர் எல்லா ஆட்ஸும் வந்து பம்பார்ட் பண்ணுமா. ஷீ இஸ் இன்செக்யூர் அபவுட் ஹர் செல்ஃப். தைரியமாக வந்துட்டு ஒரு போஸ்ட் போடுறா, போட்டதை அவள் டெலீட் பண்ணுறா அப்படின்னா ஷீ இஸ் மை விக்டம், ஷீ இஸ் மை ப்ரே, ஷீ இஸ் மை கஸ்டமர். அவள் தான் என் டார்கெட் ஆடியன்ஸ், அவளை தான் நான் பிடிக்கணும், அவளுக்கு தான் நான் மேக்கப்பை செல் பண்ணணும். திஸ் இஸ் நாட் பர்டிகுலர்லி ஃபார் லேடிஸ் ஆர் கேர்ள்ஸ். எல்லா ஏஜ் குரூப்லேயும் இந்த பர்சனாக பில்டாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து நம்மளை லேபிள் பண்ண வேண்டாம், இந்த ஆளை சார்ந்தவங்க, அவங்க இவங்க அப்படிங்கிறத சொல்லிக்க நம்ம பெருசாக விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா our nature is actually fluid. Human nature is supposed to be fluid. We didn't believe like fitting in a box. ஆனால் இப்போது we are naming ourselves, we are labeling ourselves. நான் இப்படி தான், இதெல்லாம் தான் என்னோடது. இவங்க கம்பெனி கொடுக்குற லேபிள் எதுக்கு நம்ம வந்து பிளாஸ்டர் ஓட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியலை. இஃப் யூ ஆர் அ மேல், தென் you need to hustle harder, you need to earn more, you need to do this, you need to do that, you need to be physically active. Go on a trekking, go on a hike, go on some kind of hobby, get some hobby. Like these kind of narratives, earn more. The pressure to earn more in the society or ananda, that's really building up toxic people. ஓகே, என்னால் ஸ்ட்ரைட்டாக போனால் நிறையா சம்பாதிக்க முடியாது, போ குறுக்கு வழி, இப்படி தான் அவங்களுக்கு போகும் டக்குன்னு மைண்டு. We do not create an environment where people go for shortcuts. நம்ம long term benefits we should focus on that. We should romanticize how long it took to build this, how long it took to create that. நம்ம எல்லாருமே ஒரு கன்சியூமர் இதில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டாகிராம் இஸ் ஃபார் த பிஸ்னஸ் கார்பரேஷன்ஸ். ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ரீல் வந்து புஷ் ஆகப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை சும்மா இருக்காது, கமெண்ட்ஸ் போகும். கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஏத்திஸ்ட் கை அங்கே வந்து செய் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் கமெண்ட் போட்டு போயிடுவான். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுவோம். என்ன தைரியம் அவனுக்கு, இது ஏன் இவன் வந்து கமெண்ட் போட்டான் இந்த இடத்துல, என்னோட கோர் பிலீஃப் சிஸ்டத்தை இவன் எதுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போகிறான். அவனுக்கு நான் ரிப்ளை போடுவேன், திரும்ப அவன் எனக்கு ரிப்ளை போடுவான், அவனுக்கு நான் ரிப்ளை போட்டு மாறி ரிப்ளை போட்டு நாங்கள் கமெண்ட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த ரீலுக்கு என்கேஜ்மெண்ட் கிடச்சிருச்சுன்ட்டு இன்ஸ்டாகிராம் அதை இன்னும் பல பேருக்கு புஷ் பண்ணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீலை பார்க்காம திரும்ப நாங்கள் என்னென்ன கண்டென்ட்டில் கமெண்ட்டில் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ரீல் ஆக்சுவலாக முதல் பிளேஸ்லேயே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுக்கு போயிருக்கக்கூடாது தானே, நியாயமாக அது தானே நடந்திருக்கணும். எனக்கு காஃபி பிடிக்கும், நான் காஃபி ரிலேட்டட் கண்டென்ட் போடுறேன், இதை கொண்டு போய் டீ குடிக்கிற ஆளுகிட்ட போய் காமிக்கிற மாதிரிலாம் இருக்குது, அது தப்பு இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுவான், இல்லை டீ தான் பெஸ்ட் அப்படின்னு போடுவான். கிடையாது, நான் திரும்ப சண்டை போடுவேன், இல்லை காஃபி தான் பெஸ்ட்டு. நாங்கள் 2 பேரும் அடிச்சுப்போம். காஃபியை வச்சு போட்டேன்னா அந்த காஃபி கம்பெனிக்காரன் ஹீல் கெட் வியூஸ் அண்ட் ஹீல் கெட் சேல்ஸ். மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஈவில், பட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் ஈவில் பிகாஸ் they created a persona. நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் பார்க்குறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் ரிலேட்டட் ஆட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி உங்கள் வீட்டை பார்ப்பீங்க. நம்மளுக்கு இப்போ இந்த நாற்காலி தேவையா, ஓகே நம்மக்கிட்ட இந்த நாற்காலி இருக்குது, இப்போ இது தேவை கிடையாது, நியூஸ் பேப்பர் பேஜை திருப்பிடுவீங்க.
இல்லையா வீட்டில் ஏதாவது ஒன்று உடஞ்சிருக்க மாதிரி இருக்கா, சரி இவன் ஆடு போடுறான், இவன் கடைக்கு போய் பார்ப்போம். இதுதான் உங்களோட லாஜிக்கல் மைண்டு ஒர்க் ஆகும். ஆனால் எப்போ அது டிஜிட்டலாக போச்சோ உங்களோட ஒரு மூமெண்ட்டும் தே ஆர் ஏபிள் டு ட்ராக். அவுட் லவுடாவோ இல்லை யாருக்கோ டிஎம் பண்ணியோ சோஃபா ரிலேட்டட் வீடியோவுக்கு சும்மா லைக் ஒன்று போட்டு பாருங்கள், உங்களுக்கு சோஃபா வீடியோஸ் அத்தனை பம்பார்ட் ஆகும். உங்களோட மூமெண்ட் கேன் பி ட்ராக்ட். ஐ கான்ட் ட்ராக் யூ இன் ரியல் லைஃப். இல்லை இன் லைஃப்பில் ட்ராக்கிங் ஒன் பர்சன் ஜேர்னி தட்ஸ் டஃப். பட் அவன் கையில் ஒன்று கொடுத்துட்டா அவனே அவனை செல்ஃப் ட்ராக் பண்ணிப்பான். அந்த டேட்டாவை என்னால் எடுத்து விற்க முடியும்ல. சோஷியல் பிளாட்ஃபார்ம் டு கனெக்ட் பீப்புள் அப்படின்னு இருந்த ஒரு திங்காக போய் நவ் இட்ஸ் ஜஸ்ட் அ டூல் ஃபார் பெரிய கம்பெனிஸ். அண்ட் ஆஸ் அ கன்சியூமராகவும் இருந்திருக்கேன், ஆஸ் அ க்ரியேட்டராகவும் நான் சொல்கிறேன். ரெண்டுத்துலேயுமே ஐ ஹவ் சஃபர்ட். கன்சியூமராக ஐ ஹவ் பின் இன் கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் மோடு. என்னை விட இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, என்னை விட இவங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க, என்னை விட இவங்க தே ஆர் குட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நான் எங்கே இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ ஷிட்டியாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் அப்படி இருக்கேன், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இட் மிஸ்ட் அப் மை பிரெயின் ஆஸ் அ கன்சியூமராக. சரி, ஒரு ஸ்டெப் அப்பில் போய் க்ரியேட்டராக இருந்து பார்ப்போம். க்ரியேட்டராக இருந்தால் வியூஸ், ஷேர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ். நான் நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு ஒரு ரீல் க்ரியேட் பண்ணுறேன், ஏன் சும்மா 200 வியூ போகுது? நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா இதுக்கு பின்னாடி? லைக் திஸ் பிகேம் சம் கைண்ட் ஆஃப் அப்சஷன். ஐ நீட் டு கிரியேட் த நெக்ஸ்ட் பிக் திங். ஐ நீட் டு ஃபாலோ திஸ் ட்ரெண்ட். ஐ நீட் டு ஃபாலோ தட் ட்ரெண்ட். I need to keep up with the trends. They are also suffering. They are also suffering. And we are stuck in this constant cycle of suffering. Escape இல்லாமல் deleting Instagram works அப்படின்னு சொல்லிட்டு if you are seeing a video, no, that's not the solution. என்னோட சோஷியல் சர்க்கிளில் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் இருக்காங்க. நான் ஒருத்தி மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு என்னோட சுற்றி இருக்கிற எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு they need to share a laughable content with me அப்படின்னா Instagram made it really tough. My loved ones send a reel and I want to connect with them. They are trying to share their happy moment with them and whatever they are going through moment with them. And I am not able to get it or process it. I am put into constant pressure that I need to be on that app to stay connected or to stay relevant. I don't want to be missed out. இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ், அடிக்ஷன் மாதிரி கேசஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களோட ஸ்க்ரீன் டைம் இட் கோஸ் ஸ்கை ஹை. குடிகாரன் பயங்கர அடிக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் சேர்த்து விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க திரும்ப ரீஹபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து வெளியே வருவாங்கல்ல, கொடுமை லெவலுக்கு ரீபவுண்ட் ஆவாங்க. லைக் நெவர் பிஃபோர் திங். ஏன்னா அவங்க 100லேருந்து 0 போயிருப்பாங்க. சடனாக 0லேருந்து திரும்ப அது கையில் கிடைக்கும்போது 100 போக மாட்டாங்க, 200 போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவு அடிக்ஷன் ஒர்க்ஸ். ஐம் அடிக்டட் டு திஸ் திங், இது தூக்கி போடு. நோ, நவ் ஐம் நாட் அடிக்டட். கிடையாது. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஐ வில் சர்ச் சம் அதர் திங். ஓ மை காட், திஸ் திங், இது கொடுக்குற என்னோட டோபமீன் எஃபெக்ட் எனக்கு வேறு எதுலையாவது கிடைச்சே ஆகணும். தட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். வி நீட் டு collectively make a decision on how to access these platforms, how to navigate around these evil platforms. நானும் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு சைல்டு ஃப்ரீ வீடியோ போட்டிருப்பேன், ஒரு சைல்டு ரேண்ட் வீடியோ போட்டிருப்பேன், பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஹேவிங் அ சைல்டு அதுவும் போட்டிருக்கேன். எது அதிகமான வியூஸ் போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது செம்ம நெகட்டிவாக பேசியிருக்கணும் அதுதான். பாசிட்டிவாக பேசின வீடியோ புஷ் கூட ஆகலை. ஏன்னா லைக் தட்ஸ் நாட் ஹூக்கபிள் எனஃப். உன்னோட டீப் டவுன் நெகட்டிவ் எமோஷனை அது புஷ் பண்ணி இருக்கல. ஜஸ்ட் அ பாசிட்டிவ் எமோஷன். பாசிட்டிவ் எமோஷன் ஹேஸ் திஸ் எஃபெக்ட், லைக் இப்படி டச் பண்ணிட்டு போகும். பட் நெகட்டிவ் எமோஷன் ஹேஸ் தட் எஃபெக்ட் ஆஃப் choking you. கரெக்டாக? இட் chokes you and you need to fight back for your survival. That's the kind of effect Instagram has. Instagram அப்படிங்கிற ஒரு விஷயஸ் சர்க்கிள்லேருந்து யாராலையுமே வெளில வர முடியாது. We just need to find ways to manipulate around these things. I don't know. I'm just putting this video out. And if you guys have a really solid plan that's actually practically implementable, please அதை மட்டும் கமெண்ட் போடுங்க. லைக் ஓ மை காட், டெலிட் இன்ஸ்டாகிராம், ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி போடுங்க, பட்டன் ஃபோனுக்கு மாறுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சத்தியமாக சொல்லுங்கள், உங்களால் நடத்த முடியுமா? முடியாதுல்ல. இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் தேவை கிடையாது. இவால்வ் ஆகிற ஏஜில் இதெல்லாம் அந்த காலத்து அட்வைஸ்.
ஃபாஸ்ட்டாக நகர்ற உலகத்துக்கான அட்வைஸ் தான் வேணும். இந்த ஃபாஸ்ட்டாக நகர்றதுக்கான அட்வைஸ் சொல்யூஷன் கொடுத்தாலும் பீப்புள் ஒர்க்கிங் இன் தீஸ் கம்பெனிஸ் தே கேன் பிக் இட் அப். கஷ்டப்பட்டு ஒரு சொல்யூஷன் ஃபிகர் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா தே கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் வே டு கம் அண்ட் புதுசாக அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. வி நீட் டு கான்ஸ்டன்ட்லி நேவிகேட். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை வி நீட் டு பில்ட் ஃபார்வர்ட். தட்ஸ் மை ரேண்ட். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் யூடியூப். இன்ஸ்டாகிராம் not much. It stays there. It's going to be active. But YouTube is my main thing. Bye-bye.